அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் தும்மலை பற்றி பார்த்தோம். தும்மலை நம்ம அடக்கணும்னா நம்ம உடலில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்நிய பொருட்கள் மூக்கு வழியாக நுரையீரலில் போய் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதனால் தும்மலுங்கிறது ஒரு கழிவு வெளியேற்றத்துக்கு உண்டான அறிகுறி தான். அதை தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இருமல். பொதுவாக இருமலுங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய நோய் மாதிரி அது வந்த உடனே ஆன்டி ட்ரக்ஸ் கொடுத்து அதை உடனடியாக நிறுத்தக்கூடிய வேலைகளை தான் இன்றைக்கி நவீன மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் கூட நம்மளோட அறியாமை காரணமாக இருமல் வந்த உடனேயே அதை நிறுத்துறதுக்கு உண்டான வழிகளை தான் பார்க்குறோமே தவிர அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதையுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. இருமலை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க. சுவாச குழாய் வழியாக உள்ளே போகிற தூசி ஆகட்டும், இல்லை உடலுக்கு தேவையில்லாத கிருமிகள் ஆகட்டும், இதெல்லாம் நேராக எங்கே போகும் பார்த்திங்கன்னா சுவாச குழாய் வழியாக போய் சென்றடைகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் தாங்க. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தும்மல் மூலமாகவே ஃபஸ்ட்டே நிறுத்தப்பட்டுரும். ஆனால் நம்ம அந்த தும்மலை நோயாக நினச்சிட்டு அதுக்கு ரசாயன மருந்தை எடுத்துக்கிட்டு அதை கட்டுப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த தூசி இந்த கிருமியெல்லாம் நுரையீரலில் போய் அடைஞ்சிருது. அப்படி அடைகிற இந்த உடம்புக்கு ஒத்து வராத இந்த தூசியவோ இல்லை கிருமியவோ நுரையீரல் என்ன செய்யும் பார்த்திங்கன்னா ஒரு சளிச்சவ்வை உருவாக்கி அதை சூழ்ந்து ஒரு ஓரமாக வச்சிரும். ஏன்னா அதோட பிரதான வேலை என்னது, சுவாசிக்கிறது தான். அதை நிப்பாட்டிட்டு வேறு எந்த வேலையும் செய்யாது. இப்போ நாளாக நாளாக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை சீராகி நம்ம நோய் எதிர்ப்பு திறன் பழைய மாதிரி திரும்பும். அப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா இந்த தேக்கி வச்சுருக்க சளி இருக்குது பார்த்திங்களா, இதை உடனடியாக வெளியேற்ற தான் முயற்சி பண்ணோம். அப்படி எதன் மூலமாக வெளியேற்றும்? இப்போ நுரையீரலில் இருக்க சளியை வெளியேற்றணும்னா ஒன்று வாந்தி மூலமாக வெளியேற்றணும், இல்லைன்னா இருமல் மூலமாக தான் வெளியேற்ற முடியும். ஆனால் பெரும்பாலான பேருக்கு பார்த்திங்கன்னா இரும்பி தான் அதை வெளியேற்ற முடியும். அப்போ உள்ளே இருக்கிற சளி கழிவை வெளியேற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்திங்கன்னா இருமல் மட்டும்தான். இப்போ சொல்லுங்கள், இருமல் நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நல்லது தான். இதை நம்ம தடை செய்கிற மாதிரியான ரசாயன மருந்துகள் எடுத்துட்டால் எப்படி நுரையீரலுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை நம்ம வெளியேற்ற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடலில் உள்ள சளியை வெளியேற்றணும்னா இருமல் மூலமாக தான் அது வெளியேற்ற முடியும்னு நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த இருமல் நம்ம உடலில் ஏற்படணும்னா நம்ம உடலில் 5 மூலகங்களுடைய துணையும் தேவை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இருமலுங்கிறது நுரையீரல் தொடர்பான நோயின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது காற்று சம்மந்தமான உறுப்பு பார்த்திங்கன்னா நுரையீரல். அந்த நுரையீரலில் இருக்கிற கழிவை இருமல் மூலமாக தான் நம்ம வெளியேற்றுறோம். அதனால நம்ம அது நுரையீரல் சம்மந்தமான நோய் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ஒரு இருமல் உண்டாகணும்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் போதாதுங்க, நுரையீரல் மட்டும் போதாது. அந்த நுரையீரலை தசை இருக்குது பார்த்திங்களா, அதை இறுக்கி பிடிக்கிறதுக்கு நல்ல வலு வேணும். இந்த தசையை பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா கல்லீரல் தான். இந்த கல்லீரல் நமக்கு உதவுனா மட்டும்தான் தசையை இறுக்கி பிடிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ இங்கே கல்லீரலோட உதவியும் தேவை. அப்புறம் சளி பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும், அது நீர்த்து போனால் தான் வெளியவே வர முடியும். அதுக்கு நீர் மூலகமான சிறுநீரகத்தோட உதவியும் வேணும். நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் தன்மை இருக்கணும், அதுக்கு பார்த்திங்கன்னா உடலில் மண்ணீரலுடைய உதவியும் வேணும். அப்புறம் அடிப்படையாக உடலில் வெப்பம் வேணும். அப்படி வெப்பம் இருந்தால் தான் இருமல் ஏற்பட்டு அந்த இருமல் மூலமாக தசைகள்லாம் இறுக்கி பிடிச்சி சளி நீர்த்து போய் அது வெப்பம் காரணமாக வெளியேறும். ஒரு இருமல் உங்களுக்கு உண்டாகணும்னா 5 மூலகங்களுடைய உதவி இருந்தால் தான் இந்த இருமலே உண்டாகுது. இருமலுங்கிறது ஏதோ ஒரு நம்ம நோயின்னு பார்க்கக்கூடாது. இந்த 5 மூலகங்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக உங்களுக்கு இருமல் உண்டாகுது. அப்போது இருமல் நல்லதுன்னா நம்ம இரும்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா? இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குதுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே சளி இருக்கிற வரைக்கும், அதாவது கழிவு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சளி வெளியேறிக்கிட்டு இருக்கும்போதே புதுசாக சளி சேராமல் நம்ம பார்த்துக்கணும். அது எந்த மாதிரி பார்த்துக்கலாம்? பொதுவாக பசியை நம்ம அந்த நேரத்தில் கவனிக்கணும், தூக்கத்தை கவனிக்கணும், தேவையில்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, புதுசாக சளி சேர்கிற மாதிரியான ஐஸ்கிரீம், பால், தயிர் இந்த மாதிரியான பொருட்களை தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தவிர்த்துக்கும்போது புதுசாக சளி சேராது. இருக்கிற சளி முழுவதுமாக வெளியேற வரைக்கும் இருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது முழுவதுமாக தீர்ந்ததுக்கப்புறம் இந்த இருமல்
தன்னாலே பார்த்திங்கன்னா நின்றும். நம்ம உடலில் இருமல் வந்தவுடன் பசியை வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். பசி இல்லாமல் நம்ம உணவு எடுக்கிறத அறவே நிறுத்தணும். சளி வெளியேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமல் முழுமையாக நின்றும். இதுதான் இயற்கையான வழி. இதை தவிர்த்துட்டு நீங்கள் ரசாயன மருந்துகள் மூலமாக இருமலை நிறுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா நுரையீரலில் உள்ள அந்த நுண்ணறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மருந்தே வந்து தூளாக மாறி அங்கங்கே ஒட்டிக்கும். இது நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயன கழிவுகளாக மாறிடும். இது என்ன ஆகும், சுவாசத்தை வந்து தடை செய்யும், உள்ளுக்குள்ளே கழிவுகளை வந்து இன்னும் பெருக்கும். இதுக்கப்புறம் சொல்ல முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் அதிகமாகும். மூச்சு விடுறதுக்கே சிரமமாகும். ஆஸ்துமா, அப்புறம் ஈஸ்னோஃபீலியா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் போன்ற தேவையில்லாத நோய்களை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதனால் இருமலை பற்றின ஒரு சரியான புரிதலோடு அதை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அப்போது தும்மல், இருமல் இதெல்லாம் வந்துக்கிட்டு நோய் கிடையாது. உடலோட எதிர்ப்பு சக்தி காரணமாக உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இதெல்லாம் உதவ தான் செய்யுது. இதை நம்ம நோயின்னு நினச்சி இதை நம்ம அடக்குனோம்னா நம்ம புது புது நோய்களெல்லாம் விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அதனால் இருமல், தும்மல் எல்லாம் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியோட வெளிப்பாடு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நவீன மருத்துவம் மூலமாகவோ இல்லை ரசாயன மருந்துகளை கொண்டு அடக்கிற முயற்சிகளை நம்ம செய்யக்கூடாது. நன்றி.